பண்டிகை அப்படின்னா கொண்டாட்டம் இருக்கும், ஃபேஸ் கட்டில் ஃபுல்லாக ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தோன்னா மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்துருக்கு போஸ்டரை பார்க்கும்போது. அப்படி என்னப்பா பண்டிகை அப்படின்னு நீங்கள்லாம் கேட்கலாம். அண்ட் ட்ரைலர் பார்க்கும்போது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன படம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இல்லீகலாக நடக்கிற கேம்லிங் ப்ளஸ் ஃபைட்டு, ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி வச்சிங்களேன், இதெல்லாம் சேர்ந்த கதை தான் வந்து இந்த பண்டிகை. பண்டிகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ ரிவ்யூவில் பார்க்கலாம். கிருஷ்ணா இவருக்கு வந்து பார்த்தோன்னா நல்ல கதைகள் அமையிறது கொஞ்சம் லேட்டாக தான் அமையும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நல்ல கதையாக வந்திருக்கு இந்த பண்டிகை படம். கிருஷ்ணா நீங்கள் வெயிட் பண்ணி நடித்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான படங்கள் நடிங்க. ஸோ உங்களுக்கான க்ரோத் டெஃபினட்டாக கிடைக்கும். பேக் ட்ராப்னு எடுத்தோம்னா வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டு, அதே மாதிரி அது கூட ஒரு கேம்லிங். கிருஷ்ணா பார்க்கும்போது அவர் வந்து அப்பா அம்மா இல்லாமல் ஒரு சொந்தக்காரங்களுடைய ஆதரவோடு வளர்றாரு. அவருக்கு வந்து ஒரு பணத்தேவை ஏற்படுது. ஏன்னா அவர் வந்து படிக்கும்போதே 10,000 சம்பளம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தில் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஹோட்டலில் அப்ரண்டிஸாக இருக்காருன்னு வச்சிங்களேன், சம்பளம் இல்லாமல். அவருக்கு ஒரு பண நெருக்கடி வருது. அந்த பண நெருக்கடி எப்படி அவருக்கு பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு தெரியல. சின்ன வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சண்டை போட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டாருனால அவருக்கு அந்த கோவம் சண்டை அப்படியே இருக்குது. அந்த சண்டை விஷயத்தை எங்கே காட்டணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறாரு முனி அப்படிங்கிறார். முனி கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா சூதாடியே எல்லாத்தையும் விட்டுற கேரக்டர், பட் ஒரு ஜென்யூனான சூதாடி. அவர் அந்த கேரக்டர் சரவணன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கருணாஸ் வந்து அரசியலுக்கு போயிட்டு அங்கே காமெடி பண்ணுறதை விட நிஜத்தில் இங்கே காமெடி பண்ணியிருந்தாவே பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய சின்ன சின்ன காமெடி வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இந்த படத்துல அவரோட காமெடி ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா ஐடென்டி திருடன் அப்படின்ட்டு ஒரு காமெடி ஒன்று வரும். செதஸ்கோப்லாம் வச்சு ஒரு பூட்டை திறப்பாரு. அந்த காமெடி செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பாண்டி இருக்கார், வெயிட்டாக இருக்கார். ஆனால் அவருடைய காமெடி இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆச்சு அப்படின்னா அவரும் ஃபென்டாஸ்டிக்காக ஒரு அடுத்த ஒரு ரவுண்டு வருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டரும் வந்து நல்லா இருக்காங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ஒட்டாத கேரக்டர் அப்படின்ட்டு ஓவரால் ஃபீல் பண்ண கேரக்டர்னா ஆனந்தி மட்டும்தான். ஏன்னா அவங்க மட்டும் தான் தனியாக துண்டாக தெரிவாங்க. அதர்வைஸ் எல்லா கேரக்டரும் அவங்களுக்கான ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. சரியான கேஸ்டிங்கும் கூட. படமே ஃபைட்டிங் படம் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபைட்டை ரொம்ப நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் நடக்கும் அந்த இடத்துல வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதில் பெர்ஃபார்ம் பண்ண கிருஷ்ணாவாக இருக்கட்டும் இல்லை அர்ஜய் வில்லனாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தத்ரூபமான ஒரு ஃபைட் மாதிரியே கொண்டு வந்திருக்காரு படத்துடைய கேமராமேன். அந்த ரோப் பிசுறு அதெல்லாம் தெரியாமல் அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவே இருக்கும். பார்க்கும்போது டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. படத்தோடைய டேரக்டர் ஃபெரோஸ் அண்ட் இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் அவங்களோட ஒய்ஃப் விஜயலட்சுமி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ண ஐடியாஸ்லாம் ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் நடக்கும்போது நம்ம நினைக்கிற இடங்களில் வந்து அப்படியே லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போனது சின்ன சின்ன இடங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு ஃபெரோஸ் அவர்கள். அதனால் முதல் படத்துலேயே ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் போய் பார்க்குற ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பயங்கர விறுவிறுப்பாகவும் இருக்கும். இது வரைக்கும் பார்த்து சலிச்ச தமிழ் சினிமாவுடைய கதையாக அது இருக்காது. லைட்டாக வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டு, கேம்லிங் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். செகண்ட் ஹாஃப் திருடுற இடங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீங்க, பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறம் கருணாஸ் பாண்டியோட காமெடி லைட்டாக உங்களை சிரிக்க வைக்கும். இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டாங்க. அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்கும்போது 2-3 இடங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிடும். அதனால் கிளைமேக்ஸ் வந்து இன்பிட்வீனில் வந்த சீன் அளவுக்கு கிளைமேக்ஸ் வெயிட்டாக இல்லாதனால உங்களுக்கு அது ஒரு என்னடா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதர்வைஸ் இந்த படத்தை ஃப்ரெஷ்ஷாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் போய் பாருங்கள், டெஃபினட்டாக இந்த பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், போகிற போக்கில் சப்ஸ்கிரைப் அப்படி பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ. ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு சொன்னதும் குறைச்சாங்க அவங்க. மேசைக்கு அடியில் நடக்கும் எந்த வியாபாரத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். கிண்டி கிண்டி விட்டால் உப்புமா சரியாக வந்துடும் சொல்ல முடியாது, சில நேரம் அடி பிடிச்சிடும். இந்த செவிற்கு அறிவு இருந்தால்